நிமித்தமாய் நாம் விசுவாசத்திலே பலப்படவும், தேவனை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பிலே நாம் வளரவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த கூடுகைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வது போல, இந்த நாட்களிலே சத்தியத்தின் மேலே வாஞ்சை இல்லாதவர்களாக, அல்ல சத்தியத்தை நேசிக்காதவர்களாக. ஸோ இந்த நாட்களிலே ஒரு வாசகம் என்னுடைய மனதிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், the truth lovers, இயேசுவை சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். இந்த இந்த வாக்கியம், இந்த ஃப்ரேஸை நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். சத்தியம் என்பது the truth, சத்தியம். இந்த வேதாகமம் மாத்திரம்தான் சத்தியம். என்னவென்றால், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காணப்படாதவைகளை குறித்து, காணப்படாத தேவத்துவம், அதை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்துவையும் நாம் லிட்ரலாக பார்க்க முடியாது, சரீரத்தின் கண்களினாலே பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியங்கள், பரலோகத்தை குறித்த சத்தியம். ஸோ இந்த காரியங்கள் தான், காணப்படாதவைகளாகிய இந்த காரியங்கள் தான் சத்தியம். இவைகளை குறித்து வேதாகமம் மாத்திரம்தான் தெளிவாக அல்லது உண்மையை போதிக்கிறது, சத்தியத்தை போதிக்கிறது. இந்த சத்தியம் மனித சிந்தனைக்கு புலப்படாத, அல்லது மனிதனுடைய சிந்தனையினாலே அவன் அதை கிரகித்து கொள்ள முடியாத நிலைமையிலே இருப்பது, அதற்கு பெயர் தான் சத்தியம், the truth. சோ இந்த தங்களுக்கு இப்பொழுது இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு இது ரெலவென்டாக இல்லாதபடியினாலே இந்த சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் மிகவும் குறைந்து போய்விட்டார்கள், அல்லது தங்களை நேசிக்கிறவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். the tangible things, இவைகளின் பேரிலே நாட்டம், இந்த உலகத்திலே என்னுடைய காரியம் என்று சொல்லி மாறிவிட்டது. ஆகையினாலே தான் the truth lovers, அப்படி தேவன் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறபடினா அந்த சிறு கூட்டத்தை சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக is equal to தேவனை நேசிப்பவர்களாக, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நேசிப்பவர்களாக, நாளுக்கு நாள் அந்த அன்பிலே வளருகிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நேசிப்பவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை நேசிப்பவர்களாக, மோட்சத்தை அல்லது பரலோகத்தை நேசிப்பவர்களாக, நரகத்தை வெறுக்கிறவர்களாக, இப்படி ஆண்டவர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறபடினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் அந்த ட்ரூத் லவ்விங் நேச்சர், அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே அவரே தான் நம்மை இந்த கூடுகையில இணைக்க செய்திருக்கிறார். ஆகையினாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக, நமக்கு உதவி செய்வாராக. he is the teacher, best teacher அல்லது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் பரிசுத்தமாகுதல், கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷனை ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின் ஆதாரத்திலே, அதன் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்கிற அந்த சுவிசேஷத்தை விளக்குகிற இந்த நிருபத்திலே, இந்த புஸ்தகத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி 5வது அதிகாரம் வரையிலும் ரஃப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் அல்லது நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், 3வது அதிகாரம் வரையிலும், அதை தொடர்ந்து 4வது அதிகாரத்திலிருந்து இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் அவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லிக்கொண்டு போதித்து கொண்டு வருகிற அந்த பட்சத்திலே இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தமாகுதல் என்பது 6வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் வருகிறது.
இதை 2 வாரத்துக்கு முன்பு நான் கேட்ட அந்த கேள்வியை மீண்டுமாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது மிகவும் முக்கியம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரா, இல்லாவிட்டால் நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்குகிறோமா? மிக முக்கியமான காரியம். இந்த கிறிஸ்டியன் சாங்டிபிகேஷன் என்பது எப்படியோ நம்ம பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது அல்ல. That is not the point at all. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரா என்கிறது தான். தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நான் என் சுய முயற்சியினாலே பரிசுத்தமாகவில்லை என்பது மிக மிக ஆணித்தரமாக ஒவ்வொரு வாரமும் அதன் அடிப்படையிலே தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து அந்த 4வது வசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன டெஃபினிஷனை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியன் ஹோலினஸ்? பரிசுத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியன் ஹோலினஸ்? அந்த வாட் இஸ் கிறிஸ்டியன் சாங்டிபிகேஷன்? பரிசுத்தம் ஆகுதல் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? அடிப்படையிலே அவர்களே நாம சொசைட்டியில இருந்து அல்லது கல்ச்சுரலி நம்முடைய திருச்சபைகளிலிருந்து தவறாக கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் நம்முடைய மனதிலே இருக்கலாம். பொதுவாக நம்முடைய எண்ணம் இந்த ஒரு சில பாவங்களை நான் செய்யாமல் இருப்பதும் ஒரு சில பாவங்களை நான் செய்யாமல் இருப்பது, அது பாவங்களையே நான் செய்யாமல் இருப்பது, நான் செய்கிற காரியம், நான் செய்யாத காரியம், எந்தெந்த காரியங்களை நான் செய்கிறேன், எந்தெந்த காரியங்களை நான் அவாய்ட் பண்ணுகிறேன், செய்யாமல் இருக்கிறேன் என்கிறது தான் பரிசுத்தம். அல்லது ரொம்ப ஷார்ட்டா சொன்னா பாவம் செய்யாமல் இருப்பது பரிசுத்தம் என்று. ஆனால் அது வேதத்தின் படியான வேதம் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை, அந்த காரியம் அதற்குள்ளதாக வருகிறது என்றாலும் அடிப்படையிலே மிகவும் ஷார்ப்பாக துல்லியமாக அந்த பரிசுத்தமாகுதல் அல்லது பரிசுத்தம் என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்ன ஒரு மிக சிறிய சாதாரணமான ஒரு டெஃபினிஷன் தான், holiness is to live unto God's glory alone. பரிசுத்தம் என்பது தேவனுக்காக மாத்திரம் நான் வாழ்வது, அல்லது பரிசுத்தம் என்பது தேவனுடைய மகிமைக்கென்று மாத்திரம் நான் வாழ்வது. இந்த டெஃபினிஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். holiness is separation unto God. அதுவும் இதுவும் ஒரே காரியம்தான். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதான் பரிசுத்தம். தேவன் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் God is holy. தேவன் பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம் என்றால் he is unique of his kind. அவர் மற்ற சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு அப்பாற்பட்டவராக, அல்லது சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலிருந்து அவர் வேறு பிரிக்கப்பட்டவராக இருக்கிறார், தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதுதான் டெக்னிக்கலி God is holy, தேவன் பரிசுத்தர் என்பதனுடைய அர்த்தம். அதே அர்த்தத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஜெனரல் டேர்ம்ஸ்ல வேதாகமம் சொல்லுவதனுடைய சரியான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். I am not of the world. உலகத்திற்குரியவன் அல்ல, உலகத்தினுடைய சிஸ்டம்ஸ்க்கு உரியவன் அல்ல. நான் தேவனுக்கென்று, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவனாக, தேவனுக்கென்று மாத்திரம் வாழ்கிறவனாக, அல்லது தேவனுடைய மகிமைக்கென்று மாத்திரம் நான் வாழ்பவனாக இருத்தல், அதுதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தமாகுதலிலே நான் வளருதல் என்பதுதான். இது இந்த 4வது வசனத்தோடு மிகவும் தொடர்புடையதாகினாலே அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். முதலாவது நம்ம 7வது அதிகாரம் 1 to 6 வசனங்களை நாம வாசிக்கலாம்.
உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து கவனியுங்கள், வேதாகமத்திலே பின்பற்றுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றுங்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 3 வாரமாக இதை நாம் தியானித்து வருகிறோம் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே இதற்கு முந்தின 2 பைபிள் ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணாதவங்க கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த காரியத்தை நான் இன்னைக்கு அந்த முதல் 3 வசனங்களுக்கு நான் போனா நேரம் பத்தாது. ஆகையினாலே நேரடியாக 4வது வசனத்துக்கு நாம் செல்லலாம். 4வது வசனத்தை நாம் ஏற்கனவே அதுல halfway through என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ 4வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இந்த 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள தொடர்பு, அல்லது ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் உள்ள உறவை தான் இந்த 1 முதல் 6 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நியாயப்பிரமாணம் நன்மையானது என்கிற கருப்பொருளிலே போதிக்கிறார். அதை தொடர்ந்து 13வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் இந்த நியாயப்பிரமாணம் அல்லது இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் நடைமுறை வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்ட விதத்திலே அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கிற காரியத்தை போதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இங்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல என்று 6வது அதிகாரம் 14வது வசனம் அதையும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதுவும் இதுக்கு பேக்ரவுண்டாக நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாக நம்முடைய அடையாளம் என்ன? நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் யார் என்று பல விதங்களிலே அந்த அடையாளத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அதுல மிக முக்கியமாக நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் நீதிக்குட்பட்டவர்கள். We are not under the law என்கிற காரியம். ஸோ அப்படி அந்த நான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல என்கிற அந்த காரியத்தை விளக்கமாக அவர் இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன சொல்லுகிறார் என்றால், நான் நியாயப்பிரமாணத்திற்கு கட்டப்பட்டவனாக தான் இருந்தேன். நான் பிறந்ததிலிருந்து ஸ்திரீனிடத்தில் பிறந்த எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாக தான் இருக்கிறான். ஏனென்றால் நாம் உயிரோடு இருக்கும் போது எந்த ஒரு தேசத்தினுடைய பிரஜைகளாக நாம் இருக்கிறோமோ அந்த தேசத்தினுடைய பிரமாணம், லா, அது நம்ம மேல பைண்டிங்காக இருக்கிறது. We are bound to that law.
ஆனால் நான் மரிக்கும் போது, அதை தான் 1 வசனத்தை வந்து பார்க்கிறோம். சோ நான் மரிக்கும் போது அந்த தேசத்தினுடைய பிரமாணம் என் மேல் ஆளுகை செய்வதில்லை. அதுபோல மனிதனாக பிறக்கிற எந்த ஒருவனும் அல்லது தேவனுடைய படைப்பாக இருக்கிற எந்த ஒரு மனிதனும், எல்லாரும் கடவுளால் படைக்கப்படுகிறவர்கள். சோ தேவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும், ஸ்திரீனிடத்திலே பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாகவே பிறக்கிறான், அவன் உயிரோடு இருக்கும் அளவும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் மரிக்க வேண்டும் அல்லது நான் மரிக்க வேண்டும், அந்த ஒரு கண்டிஷன்ல தான் நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஆனால் நியாயப்பிரமாணம் மரிக்க முடியாது. அது ஸ்டாண்டர்ட், அல்லது தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக சொல்லுவார்கள், அதை நாம் மனதிலே பதித்துக் கொள்வது அவசியம், நல்லது. The law of God is eternal by nature. God is eternal and the law of God is eternal in nature. அங்கினாலே அதை அழிக்க முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் தான் தேவன் நீதிபரர் என்பதை எப்பொழுதும் அது பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறது, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, தேவன் நீதிபரர் என்று. சோ ஆகையினாலே நியாயப்பிரமாணம் மரிக்க முடியாது, அது அழிக்கப்பட முடியாது. ஆனால் இன் ரியாலிட்டி என்ன நடக்கிறது என்று பார்த்தோம். நான் மரித்தேன். So my old man died, அல்லது நான் மரித்தேன். இப்பொழுது புதிய மனிதனாக நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இந்த அந்த பழைய மனிதனோடு தான் நியாயப்பிரமாணம் தொடர்பு உடையவர். சோ இப்போ நான் புதிதாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்போ அந்த பழைய மனுஷனே இல்லை. சோ the old man, அல்லது நான் மரித்து விட்டேன். ஆகையினாலே நியாயப்பிரமாணம் எனக்கு என்மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஐ எம் நாட் அண்டர் லா. ஆனா அந்த ப்ராசஸ்ல வேறையும் ஒரு காரியம் இருக்கு. சோ இந்த 4வது வசனத்தை நாம் தனியாக எடுத்து ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய அடையாளம் என்கிற தலைப்பிலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் அடையாளம், which is very 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 significant in our sanctification. நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்பதற்கு மிகவும் அவசியமான ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை தான் இங்கே நாம பார்க்கிறோம். அது என்ன, திரும்பியும் அதை வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி, we are married to Christ. So I died and I am a new man now in Christ and I am married to Christ. நான் ஒரு பழைய மனிதன் நியாயப்பிரமாணத்திற்கு கட்டப்பட்டிருந்தான், அல்லது நியாயப்பிரமாணத்தோடு மேரீடாக அவன் திருமணம் முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது பிரேக் ஆயிடுச்சு. நான் மரித்தேன். நான் இப்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தினிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு கிறிஸ்துவுடையவனாக, அல்லது கிறிஸ்துவோடு கூட என்னுடைய திருமணம் முடிந்திருக்கிறது என்று. சோ அந்த அடுத்த கமா போட்டிருக்கு, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். சோ எப்படி நாம் இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆனோம், அல்லது இந்த நிலைமையிலே, அல்லது இந்த ஒரு புதிய உறவுக்குள்ளானோம் என்பதை, அந்த ப்ராசஸ், அதை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதுல நான் சொன்னேன், நம்ம பார்த்தோம், இந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே பிளெயினா. அப்படி சொல்லாம இங்கே இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நம்ம பார்த்தோம். Something that happened to Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு சம்பவம், அதுதான் என்னை மாற்றி விட்டது. அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு சம்பவம், அது எனக்கும் நடந்தது. என்னது? இயேசு கிறிஸ்து சரீரத்தினாலே அவருடைய சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தீர்கள் என்று ஒரு காரியத்தை அங்கே ஆட் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அவருடைய இன்கார்னேஷன், அல்லது அவர் சரீரம் உடையவராக மாறினது
and அவருடைய சரீரத்திலே அவர் சிலுவையிலே மரித்த காரியம். இந்த மரணத்து நிமித்தமாக இந்த மரணம் என்னுடைய மரணமாக மாறினது. அடிப்படையிலே இந்த 5வது அதிகாரம் பாதியிலிருந்து 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் முழுவதும் யூனியன் வித் கிரைஸ்ட் அல்லது யூனிபிகேஷன். அருமையான இந்த RLTC என்கிற கோர்ஸ்ல நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுல ஒரு முழு பாடம் அந்த யூனிபிகேஷன், அமேசிங் ஃபேக்ட், அதை தான் இங்கே அங்கமாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இது ஒரு மகா பெரிய சத்தியம். இயேசு கிறிஸ்துவோடு கூட அல்லது நான் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது அல்லது ஜஸ்டிபிகேஷன் எனக்கு நடந்த பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டேன். அதாவது கிறிஸ்துவின் மரணம் என்னுடைய மரணமாக மாறினது, அல்லது கிறிஸ்து மரித்த போது நானும் மரித்தேன், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்து உயிரோடு இருந்த போது நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சிம்பிள் ஃபேக்ட். கிறிஸ்து எனக்குள்ளே வந்தார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். இவ்விதமான ஒன்றிணைப்பு, அந்த ஒன்றிணைப்பை அவர் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனித வாழ்க்கையிலே நல்லா கவனிங்க, மனித வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு உறவு என்று இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு 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 கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுதல். தட் இஸ் the most sacred and most intimate relationship. மிகவும் உன்னதமான மிகவும் இன்டிமேட்டான ஒரு உறவு, இதை காட்டிலும் மேலான உறவு ஒன்றுமில்லை. ஆகையினாலே அந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த இப்ப அடுத்த குறிப்புக்கு நம்ம போறோம். ப்ரிவிலேஜஸ், அதை பத்தி நான் தொடர்ந்து நம்ம படிப்போம் அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ரிவிலேஜஸ் அந்த கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக அல்லது கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டவனாக, கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்களாக என்னுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, அல்லது என்னுடைய பாக்கியங்கள் என்ன, அல்லது என்னுடைய ப்ரிவிலேஜஸ் என்ன என்பது இங்கே விபரமாக இந்த வசனத்திலே இல்லை. ஆனால் அதை நாம் கண்டிப்பாக படித்தால்தான் அந்த கடைசி குறிப்புக்கு நாம் போக முடியும். ஆகையினாலே இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we have become one flesh. கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரே சரீரமாக்கப்பட்டோம், ஒரே மாம்சமாக்கப்பட்டோம். This is an amazing factor. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புவது எளிது. பட் அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது பரிசுத்த ஆவியானவர் சத்தியம், the truth, எதை நமக்கு போதிக்கிறது என்றால் நாம் அவரோடு ஒரே மாம்சமாகி இருக்கிறோம் என்று. Do you believe this? பிள்ளைகளே, இதை நாம் விசுவாசிக்கிறோமா? நமக்கு தெரிந்த 2 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அந்த கடந்த வாரத்திலையும் நம்ம வாசித்தோம். அதை வாசித்து விட்டு இன்னொரு வசனத்துக்கு போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25, 26, 27, 30வது வசனம். 25 முதலாவது வாசிக்கிறேன். 25, 26, 27 அப்புறம் 30. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இந்த நல்ல கவனிங்க, புருஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இந்த புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூறுதல் அல்லது புருஷனும் மனைவியுமாக சரீரப்பிரகாரமாக இந்த உலகத்திலே வாழுதல், அது ஒரு அனாலஜி தான், அல்லது அது ஒரு உவமை. எதற்கு உவமை? அந்த ரியல்
ட்ரூத் இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி வந்து கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவு, அல்லது கிறிஸ்துவுக்கும் அந்த சபைக்கும் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு தான் ஐடியலான அல்லது அது உண்மையான உறவு. அதை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த திருமண உறவை வைத்திருக்கிறார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அதை திரும்பவும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. சோ புருஷர்களை உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து 26ஆம் வசனம் நல்லா கவனிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சோ இதுல எவிடென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்க, the purpose of this union, இந்த ஒன்றிணைக்கப்படுதலினுடைய purpose அல்லது அந்த கணவனும் மனைவியுமாக கிறிஸ்துவோடு கூட நான் திருமணத்தில் இணைக்கப்படுதல் அல்லது கிறிஸ்துவோடு கூட இந்த அன்பின் உறவிலே, இன்டிமேட்டான அன்பின் உறவிலே இணைக்கப்படுதலினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து என்னை பரிசுத்தமாக்குகிறார். Isn't it amazing? நாம் அறிந்திருக்கிறோம், இதன் அடிப்படையிலே தான் நாம் எதை திருமண வாழ்க்கையில இமேஜ் பண்ணுகிறோம் என்றால், எதை நாம் காண்பிக்கிறோம் என்றால், புருஷர்கள் அல்லது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு குடும்பத்தின் தலைவனாக அல்லது அந்த கணவனாக, புருஷனாக மனைவி, பிள்ளைகள் அவர்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் நமது கரத்திலே இருக்கிறது. அதற்கு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்தல் என்கிற காரியம் புருஷனுடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம இமேஜ் பண்ணுகிறோம். சோ அதன் அடிப்படையிலனா உண்மையாக என்ன நடக்கிறது என்றால், கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். கடந்த வாரத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது the life of Christ in the soul of man. அப்படி ஒரு அழகான புஸ்தகத்தினுடைய டைட்டில் இருக்கிறது, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இன் த சோல் ஆஃப் மேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவன் எனக்குள்ளே வருகிறது, அல்லது அவருடைய சாராம்சம் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் என்னிலே இருக்கிறார். இந்த யூனியன் மூலமாக ஒரு கொடியானது அந்த திராட்சை செடியிலே அப்படி இணைக்கப்பட்டிருப்பது போல, அப்படி இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த செடியினுடைய சாரம் அந்த கொடியிலே இறங்கி அது கனி கொடுப்பது போல, that is what happening in the family life. அது போல அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் தமக்கு முன்பதாக கடைசி நாளிலே நிறுத்தும்படியாக செய்கிறார். அதோடு கூட இணைத்து நாம மிக முக்கியமாய் பார்க்க வேண்டியது 30வது வசனம். நாம் நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். This is amazing. நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி ஈஸியா சொல்லிடுவோம். அருமையானவர்களே, this is awesome. அருமையானவர்களே, இதை நான் இப்படி புரிந்து கொள்ளுகிறேன். நான் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நான் காண முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போ மாம்ச சரீரத்தில் இருக்கிற என்னை ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இணைக்கிறார். நான் ஜெபிக்கும் போது அதுதான் நடக்கிறது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் போன்ற ஒரு சரீரம் என்னுடைய உயிர்த்தெழுதலிலே எனக்கு கொடுக்கப்படும். in some form that is there already in Christ. So என்னுடைய மாம்சத்தின் ஒரு பகுதி அங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. This is amazing.
இதை இதை என்னுடைய என்னுடைய இந்த மூளையினாலே அதை புரிந்து கொள்வது கடினம். ஆனாலும் ஒரு கிளிம்ஸ் எனக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் கொடுப்பாராக. சோ அகைன் திரும்பி நான் அது வாசிக்கிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15, 16, 17. இங்கே கொரிந்திய திருச்சபையிலே ஒரு சில விசுவாசிகள் அவர்கள் வேசித்தனத்திலே அல்லது விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அந்த இஷ்யூவை அப்போஸ்தலனாகிய பவுல் டீல் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லுகிறார் என்றால் 15வது வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? சோ இங்க தனிப்பட்ட முறையிலே விசுவாசிகள் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறார்கள். சோ தனிப்பட்ட விசுவாசிகளுடைய சரீரத்தை குறித்து தான் நீங்க பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக திருச்சபையையும் பேசுகிறார், அதே நேரத்தில் ரெண்டையும் பேசுகிறதா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சரீரம் என்று சொல்லலாம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இந்த விபச்சாரம் என்கிற காரியத்தை மகா பயங்கர பாவமாக இங்க கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம். உங்கள் 16வது வசனம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியாதிருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க அருமையானவர்களே, கணவனும் மனைவியுமாக ஒரே சரீரமா இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படி கணவனும் மனைவியுமாக வாழ்கிறவர்கள் திடீரென்று கணவன் ஒரு விபச்சாரியோடு கூட உடல் உறவு கொள்ளும் போது அவன் பயங்கரமான பாவத்தை செய்கிறான். என்னவென்றால் தன்னுடைய அவளோடு ஒரே மாம்சம் ஆகி விடுகிறான். This is something ununderstandable. Something spiritual also happen. அங்கே ஆவிக்குரிய விதமாகவும் சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது. அருமையானவர்களே, இதனுடைய சென்சிட்டிவ்னஸ் என்னவென்றால், என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தோடு என்னுடைய சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உட்பட்டு நான் இருக்கிறேன், அதோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதை நான் வேசியின் சரீரமாய் மாற்றிவிட முடியும், அது வேசியோடு ஒன்றிணைக்க முடியாது என்கிற காரியத்தை தான் சொல்கிறார். இந்த மெயின் ட்ரூத்தை தான் நம்ம பார்க்கிறோம் இப்போ. சோ அப்படி 17வது வசனத்தையும் வாசித்து விடுகிறேன். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுயசரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று அறியாதிருக்கிறீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சோ அந்த ஸ்பெசிபிக்காக அவருடைய மாம்சத்தோடு கூட என்னுடைய மாம்சம் இணைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்புக்கும். அப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்துவோடு கூட எனக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை தத்ரூபமாய் நாம் புரிந்து கொள்ள, அதை கிராஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, அதை தொடர்ந்து அதோடு கூட சோ இதுல நம்ம மிக முக்கியமாக இந்த பரிசுத்தமாகுதல் இந்த ப்ராசஸ்ல நடக்குது அப்படிங்கிறத மறந்து போகக்கூடாது. சோ அவருடைய சாரம் என்னிலே இறங்கி கொண்டிருக்கிறது. நான் அவருக்கென்று கனி கொடுக்கிறவனாக மாறுகிறேன். அல்லது இந்த திருமண உறவிலே குழந்தைகள் பிறக்கிறார்கள். they come as fruit. That's a simple fact. அதைதான் இந்த
ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது ஆங்கிலத்துல தான் அந்த வார்த்தை. ஆக்சுவலா ஃப்ரூட் அப்படிங்கிற வார்த்தை சில இடங்களிலே பலன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வரும். அது சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாகும் போது that will bring forth fruit. That will bring forth fruit. அது கனிகளை உண்டாக்குகிறது, ஆஃப்ஸ்பிரிங்ஸ் உண்டாக்குறது. அதை தான் இங்கே பர்பஸ்ல சொல்லுகிறார். ஸோ அடுத்த குறிப்பு அது. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறதுனாலே sanctification cannot be stopped. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு ஃப்ரூட்டாக பலனாக வருகிறது. ஓகே, அதை நம்ம கடைசியில நம்ம இன்னும் விவரமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இதோடு கூட சேர்ந்து ஒரு சில ப்ரிவிலேஜஸையும் கொஞ்சம் வேகமா பார்க்கலாம், அல்லது கத்து வழி நடத்துகிறது போல நம்ம பார்க்கணும். முதலாவதாக, his name becomes my name. நாம் திருமணத்தில் இணைக்கப்படுவதினாலே அந்த தேவகுமாரனுடைய அல்லது அந்த தேவத்துவத்தினுடைய திருத்துவத்தினுடைய 2ஆம் நபராகிய கிறிஸ்துவினுடைய பெயர் என்னுடைய பெயராக மாறுகிறது, அல்லது அவருடைய ஃபேமிலி நேம் என்னுடைய நேமாக பின்னால மாறுது. சிம்பிள் ஃபேக்ட் இல்லை. நாம திருமணங்கள் நடக்கும்போது, விசேஷமாக கிறிஸ்தவ திருமணங்கள் நடக்கும்போது, திருமணத்திற்கு பிறகு மனைவி அவளுடைய பேருக்கு பின்னால தன்னுடைய கணவனுடைய பெயரை சேர்த்து கொள்ளுகிறாள், அல்லது குடும்ப பெயரை சேர்த்து கொள்ளுகிறாள். இல்ல, அது அந்த குடும்ப பெயரை சேர்த்து கொள்வது இந்தியாவில் பெரிய பழக்கமாக இல்லை, ஆனாலும் சில ஃபேமிலிஸ்ல இருக்குது. கணவனுடைய பெயரை தான் தரித்து கொள்ளுகிறாள், அல்லது கணவனுடைய அந்த குடும்ப பெயர், that is a prestigious நேமாக அதை தன்னுடைய பெயராக மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறையாக அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. People who are following Jesus Christ were called Christians அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். It came through God. தேவனால் அது அப்ரூவ் பண்ணப்பட்டது என்பதனாலே அது வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, அது அப்படியே வருகிறது. ஒருவேளை நீங்கள் வட இந்தியாவில் உள்ள கிறிஸ்டியன் நேம்ஸை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து என்பதற்கு மஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்ஸிகா என்பதுதான் அந்த கிறிஸ்து. ஸோ பெரும்பாலும் அந்த பழைய காலத்து கிறிஸ்டியன்ஸ், இப்போ கன்வெர்ட் ஆகிறவங்க இல்லை, பழைய காலத்து கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோனா மஸ்ஸி, ஜான் மஸ்ஸி அப்படின்னு சொல்லி அந்த மஸ்ஸி என்கிற பெயரை சேர்த்திருப்பாங்க. நாம அப்படி செய்யறதில்ல கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி, அது கொஞ்சம் ஆடா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஸோ கிறிஸ்துவனுடைய பெயரை நாம் தரித்தவர்களாக நாம் மாறுகிறோம். திருத்துவம் என்கிற அந்த இட்டர்னலி எக்ஸிஸ்டிங் காட், குளோரியஸ் காட், நான் எப்பொழுதும் சொல்லுகிற அந்த சத்தியம், ட்ரினிட்டேரியன் ஃபேமிலி, அந்த திருத்துவ குடும்பத்திலே நமக்கு ரெண்டு விதமான பொசிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நாம இந்த திருத்துவ குடும்பத்திலே ஒரு எவர்லாஸ்டிங் ஒரு இட்டர்னல் ஃபாதர் இருக்கிறார், ஒரு குமாரன் இருக்கிறார், beloved, he is my beloved என்று சொல்கிறார். beloved என்று சொல்லி ஒரே ஒருவர் தான் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரன், அவரை நேசிக்கிறார், அவரை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால்தான் 2-3 முறையில இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்கிறார். அந்த குடும்பத்திலே நாம் அடாப்டட் சில்ட்ரனாக இணைகிறோம். இட்ஸ் an amazing truth. ஆனா இப்போ பாயிண்ட் அது இல்லை, அந்த குடும்பத்திலே
மருமக்களாக அந்த பிதாவினுடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய மணவாட்டியாக அந்த திருத்துவ தேவனுடைய பெயரை, திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய கிறிஸ்துவனுடைய பெயர் என் மேலே தரிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல காரியங்களை நாம் செய்ய தூண்டப்படும் பொழுது அல்லது பாவமான காரியங்களை செய்ய சோதனைக்குட்படும் பொழுது நான் இந்த கிறிஸ்துவோடு கூட நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது கிறிஸ்துவோடு கூட என்னுடைய திருமணம் முடிந்திருக்கிறது, அவருடைய பெயரை நான் தரித்து கொள்ளும் ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அந்த பரிசுத்த குடும்பத்திற்கு நான் களங்கம் விளைவித்து விடக்கூடாது என்கிற ஒரு சென்சிட்டிவ்னஸ். The more we absorb this truth, இந்த சத்தியத்தை நாம் உள்வாங்க அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாய் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது ஐ திங்க் மூணாவது நினைக்கிறேன், his standing becomes my standing. இந்த ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றது தியலாஜிக்கலா ஒரு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது வேற ஒன்றும் இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெறுகிறாரோ, நல்ல வார்த்தை, எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெறுகிறாரோ அதே ஸ்டேட்டஸ், அதே அங்கீகாரம் எனக்கும் கிடைக்கிறது. அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல நம்ம அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ஒரு வசனம் தான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே அதை வாசிப்பதும் அதை உள்வாங்கிக் கொள்வதும் மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம், 30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். யாராலே? பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். Father God only made this marriage possible. இந்த திருமணத்தை அல்லது இந்த விவாகத்தை ஏற்படுத்தினவர், செயல்படுத்தினவர் பிதாவாகிய தேவன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். So Christ is my righteousness. So பிதாவாகிய தேவன் தன்னுடைய சமூகத்திலே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படிப்பட்ட நீதிபரராக பார்க்கிறாரோ அதே நீதி என்மேலும் தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அல்லது நான் அவருக்குள் இருக்கிறபடினாலே அவரே என்னுடைய நீதியா இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்ட நீதிபரராக பார்க்கிறாரோ அதே போல அப்படிப்பட்ட நீதிபரனாக, நீதி உடையவனாக என்னை பார்க்கிறார். Isn't it amazing? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையிலே ஒருவேளை ஒரு சில குற்ற உணர்வுகளோடு கூட நாம் இருப்போமானால் இதுதான் சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே 2 பிரிவான மக்கள் இருக்கிறார்கள். சபைகளிலே 2 பிரிவான மக்கள் இருக்கிறார்கள். அது எப்பேற்பட்ட சபையாக இருந்தாலும் 2 பிரிவு இருக்கிறது தெளிவாக. ஒன்று கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், மற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு உட்படாதவர்கள். அல்லது அந்த தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு ரொம்ப பிளெயினா சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் சபையிலே. வேற இன்பிட்வீன் கேட்டகரியே கிடையாது. 2வது பிசாசினுடைய பிள்ளைகள். சத்தியம் அதை தான் போதிக்கிறது. ஆனா ஒரு சர்ச்ல 1000 பேர் இருந்தாங்கன்னா
இந்த அனுபவத்திற்குள்ள வராதவங்களை நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? யாருமே, எல்லாருமே இதனுடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் the truth is not that actually. The truth is not that. தேவனுடைய பிள்ளையை இந்த மாலையிலே if you are the children, if you are the child of God, அல்லது நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளே வந்திருப்பீர்களே என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரைடாக இருக்கிறபடியினாலே, அவருடைய மனவாட்டியாக இருக்கிறபடியினாலே, அவருக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவருடைய நீதி உங்களுடைய நீதியாக இருக்கிறதாக பிதாவாகிய தேவன் பார்த்தார் என்றால் வேற யார் உங்களை குற்றம் சாட்ட முடியும்? You yourself cannot blame yourself. நீங்களே உங்களை குற்றப்படுத்த முடியாது. சாத்தான் உங்களை ஒருபோதும் குற்றப்படுத்த முடியாது. அமேசிங். சோ அவரே பரிசுத்தம். He is my holiness. Christ is my holiness. He is my redemption. அவருக்குள் இருக்கிறது. கடந்த நாட்களில் இந்த 1 யோவான் புஸ்தக நிருபத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அதுல இருந்து ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். 1 யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து அப்படி தொடர்ந்து வருகிறது. 1வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம், 1வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. The life appeared. இயேசு கிறிஸ்துவுக்கே பேர் லைஃப், ஜீவன். பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சோ நித்தியமாயிருக்கிற ஜீவன் வெளிப்பட்டது. Christ, Jesus himself is life. அப்படி கடைசியில வரும்போது 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அப்படிங்கிறவர். 12வது வசனம். 12 கரெக்ட். 11, 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து தான். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். So Christ himself is the life. Christ himself is the eternal life which is in us, and we in him. That is life. That is eternal life. Life eternal. So அவரே நித்திய ஜீவன், அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு மீட்பு. It's an amazing truth. So அவருடைய ஸ்டாண்டிங் என்னுடைய ஸ்டாண்டிங்காக மாறுகிறது. அடுத்த குறிப்பு நான் போவோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, access to the Father as the bride of his son. அவருடைய குமாரனுடைய மனவாட்டியாக பிதாவோடு கூட நாம் accessibilityக்கு வருகிறோம், அல்லது அவரோடு கூட நாம் அந்த பிதாவாகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும் அந்த நிலைமைக்குள்ளே வருகிறோம். இது நமக்கு ஆக்சுவலா இந்த கலாச்சாரத்திலே நாம் வாழ்கிற இந்த காலத்தின் இந்த கலாச்சாரத்திலே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், எல்லாரும் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார்கள். எங்க வீட்டுல மாடியில போயாச்சுன்னு சொன்னா காலையில அந்த கேத்தலிக்ஸோடைய ப்ரேயர் கேட்கும், பயங்கர மைக்ல. சிஎஸ்ஐல இருந்து கேட்கும், பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல இருந்து கேட்கும். So everybody thinks that they are communicating with the Father, God, தேவனோடு. அவர் சர்வ ஞானியா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டெக்னிக்கலி this God is infinitely holy, infinitely just. Man
cannot come into his presence. மனிதன், அவருடைய பாவியான மனிதன் அல்லது மனிதன் அவருடைய சமூகத்திலே வர முடியாது. But we have the access. Wow! அந்த எல்லாரும் பிரவேசிக்க முடியாது என்கிறதை, சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் இதனுடைய அந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ண முடியும். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நான் படித்தோம் அல்லவா, 5வது அதிகாரத்திலே அது 5வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்படி நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். Isn't it amazing? அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய மனைவியாக the access is so free. அடுத்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the services of the angels. இந்த இது எல்லாத்தையும் நான் புனைந்து உங்களுக்கு சொல்லுகிறது போல நினைக்க வேண்டாம். நான் கடந்த வாரத்துல சொன்ன மாதிரி மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவர் ப்ரிவிலேஜஸ் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொன்ன காரியங்கள் அதை மேற்போக்கா விட முடியும். பட் ஆனால் அது மிகவும் முக்கியமானது என்று கருதினபடினாலே அதை அப்படியே நான் கொண்டு வருகிறேன். சில காரியங்களை 2 காரியங்களை ஒன்றாக இணைத்திருப்பேன். ஆனால் அந்த காரியங்களை அவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு இது ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமானது. ஸோ அந்த தேவதூதர்களினுடைய சேவை இந்த குமாரனுடைய மணவாட்டியாக நாம் இருக்கிறபடினாலே இந்த அதன் அடிப்படையிலே பிரிவிலேஜாக தேவதூதர்களினுடைய சேவை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இது நாம் எந்த அளவுக்கு உணர்கிறோம் என்று தெரியாது. ஏன்னா வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது அதுவும் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலையும் தேவதூதன் வந்து மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தான், சகரியாவுக்கு தரிசனம் கொடுத்தான், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு சில இடங்களிலே அவரை கைட் பண்ணுகிறத பார்க்குறோம். நாம இந்த நாட்களிலே அப்படி பார்க்கவில்லையே என்று. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை நம்ம படிக்க அந்த நாட்களை போல அந்த நாட்கள்லையும் ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்கள் சேவை செய்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் அவங்க நேரடியா பார்த்திருப்பாங்க. அது போல அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, எனக்கும் உங்களுக்கும் சேவை, அன்றாடகம் சேவை செய்யும்படியாக, சேவைன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, நாம் பிறந்ததிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் ரட்சிக்கப்படுகிற காலம், அதை தொடர்ந்து பூரண பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நாம் கொண்டு போகப்படுகிறது வரையிலும் தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒருவேளை எனக்கென்று உங்களுக்கென்று குறிப்பிட்ட பெயருள்ள ஒரு தேவதூதன் என்று அதை நிரூபிக்க முடியாது. அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்ல முடியாது. தேவைக்கேற்றபடி தேவன் தொடர்ந்து தேவதூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாசகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சரீரத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அந்த தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் தான் இயேசு சொல்லுகிறார் கெத்செமனே தோட்டத்துல, பிதாவினிடத்திலே நான் வேண்டிக் கொள்வேன், ஆனால் 12 லேகியோனுக்கு ஒத்த அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் தேவதூதர்களை அவர் அனுப்ப மாட்டாராம். தேரால் அவங்க எல்லாருமே இந்த பிதாவாகிய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அவருடைய முகத்தை எப்பொழுதும் அவர்கள் தரிசிக்கிறார்கள். யாருக்கு என்ன சேவை செய்யும்படியாக அவருடைய கட்டளை பிறக்கிறது என்று. சாகினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் தொடர்ந்து சேவை செய்தார்கள். அதே விதமாக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் அருமையானவர்களே. ஸோ அதனால இந்த சத்தியத்தை நான் அதிகமாக படித்த பிறகு அந்த ஏஞ்சல்ஸை பற்றி இன்னும் சில காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அதுக்கு கூட ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. ஆக்சுவலா கொர்னேலியுவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, கொர்னேலியு
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது கொர்நேலியுவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு ஆயத்தமான பணிகளை ஒரு தேவதூதன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு சைல்டு இவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் கேம்ப்ல ஆண்டவர் என்னை கொண்டு போய் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நான் சாட்சி சொல்லி இருந்திருப்பேன். அன்றைக்கு என்னை ஞாபகப்படுத்தி, அன்றைக்கு என்னை அந்த சில காரியங்களை எனக்காக செய்து, ஒருவேளை அந்த தேவதூதனை நான் பார்க்காவிட்டாலும் தேவரால் இன்வால்வ். அந்த ஒரு 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 ஃபிளையர் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் அந்த கடைக்கு போன அந்த சமயத்துல ஒரு அண்ணன் சிஎஃப்ல இருந்து ஒரு அண்ணன் அந்த ஃபிளையரை கொண்டு வராங்க. ஸோ மேபி நான் இப்படி இமேஜின் பண்றேன், அதுதான் சத்தியமாக இருக்கலாம். என்னை சரியான நேரத்திற்கு அந்த கடைக்கு போக வைத்ததும், சரியான நேரத்திற்கு அந்த ஊழியக்காரரை அந்த கடைக்கு ஃபிளையரோட வர செய்ததும் எல்லாம் ஒரு தேவதூதன். தொடர்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, until we die. லாசருடைய வாழ்க்கையில தான் நடந்தது இல்ல, லூக்கா 16வது அதிகாரத்துல. சோ லாசரு மரித்து, நம்ம ஏன் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், அருமையானவர்களே, அந்த மரணம் என்பது வேதனையான ஒரு காரியமானாலும் நமக்கு உதவி செய்யும்படியாக அந்த கடைசியில நம்மளை கொண்டு போவான்ல அந்த தேவதூதன், அங்க அந்த நேரத்திலையும் நமக்கு கம்ஃபர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். some kind of arrangements God has. அந்த லாசரு மரித்த போது அவனை அந்த தேவதூதர்கள் எஸ்கார்ட் பண்ணி அவனை ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போனது போல, அந்த கரைதிரையல்லாதவர்களாக நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பிசிக்கலா, லிட்ரலா அவர்களை கொண்டு போய் சேர்ப்பது தேவதூதன். Because we are the bride of Christ. கிறிஸ்துவனுடைய மணவாட்டிகளாக நாம் இருப்பதினாலே அந்த மணவாளனுக்கு அந்த தேவதூதர்கள் சேவை செய்யும்படியாக பணிக்கப்பட்டிருக்கிறது போல நமக்கும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 1:13. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இந்த இடத்துல தொடர்ந்து இந்த பேசேஜ்ல தேவதூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்கிற காரியத்தை சொல்லி கொண்டு வந்தவர் 14வது வசனத்திலே, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? We are going to inherit the salvation. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நமக்கு அந்த மணவாட்டியின் ஸ்தானத்தை ஆக்சுவலா நம்ம அந்த இன் ரியாலிட்டி அடைய போகிற நமக்கு இப்போ இதை நாம தூரத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். லிட்டரலி இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், நாம இங்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் தத்ரூபமாய் அந்த காரியம் நடக்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது வரையிலும் நமக்கு சேவை செய்யும்படியாக இந்த தூதர்களை தேவன் நியமித்திருக்கிறார். வாட் அன் அமேசிங் பிரிவிலேஜ், அருமையானவர்களே. ஸோ இதனுடைய முடிவை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆக்சுவலா அதை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். மீதி உள்ள ப்ரிவிலேஜஸை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம், 6, 7, 8, 9, 6, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். God reigneth. 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது.
அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். தீஸ் ஆர் ட்ரூத். நான் முதல்ல சொன்னது போல ட்ரூத், தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். 7வது வசனத்துல மிடில்ல பாக்குறோம், அவருடைய மனைவி தன்னை பரிசுத்தம் பண்ணினாள். சாரி, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவளே தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவளே தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டது போல இந்த பாரடாக்ஸ் இங்கே பார்க்கிறோம். இதற்கு இணையான ஒரு வசனத்தை மாத்திரம் நான் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். யூதா இந்த ஃப்ரேஸுக்காக ஏன் சொன்னா, அப்போ அவளே, அந்த மணவாட்டி அவளே தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தினது போல இந்த வசனத்துல இருக்குது இல்லையா? பட் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரேஸ் குறிக்குது. ஆனாலும் யூதா நிருபத்திலே நாம் அடிக்கடி வாசிக்கிற அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 24, 25 வசனங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அவரே நம்மை மாசற்றவர்களாக தமது சன்னிதானத்திலே நிறுத்துகிறவர் அவர்தான். 5வது எபேசியர் 5:25-26 நம்ம வாசித்தோம். இங்கே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சோ ஜெனிசஸ், நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த மாதிரி, ஜெனிசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ மேரேஜ். தொடர்ந்து அந்த மேரேஜுக்கான காரியங்கள் நடந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது கான்சமேட் ஆகிறதே, இந்த உறவு அது முற்று பெறுகிறதே, அல்லது எவர்லாஸ்டிங் எண்ட் ஸ்டார்ட்ஸ் தேர். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜஸை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே நன்றி உள்ளவர்களாய், அவரை நேசித்தவர்களாய் நாம் வாழ, பரிசுத்தத்திலே வளர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓற்று தமிழ்மணி. இன்னைக்கு நம்ம தியானிச்சது போல 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீங்கள் மரித்தொழுந்து எழுந்த கிறிஸ்தன் வேறொருவர்களாகி என்று கிறிஸ்துவோடு நம்ம இப்படி மாம்சத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால வருகிற ஆசீர்வாதங்களையும் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்பதையும், அது எப்படி நடக்குது அப்படின்ற காரியத்தை யூதாவிலிருந்து தேவன் தாமே நம்மளை மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக, அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று கருத்து பார்த்தோம். இன்றைய நம்ம தியானித்த இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம அதன் அடிப்படையில நம்ம ஏற்படலாம், நம்ம போடலாம். யாராவது ஜெபம், ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ண முடியாது. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் எங்கள் மேல கிருபை வைத்து எங்களை நீர் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாக நேசித்து தேவரீர் இப்படியாக நீர் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய மகிமையை, உம்முடைய இந்த மகிமையான சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பெரிதான ஆண்டவரே இந்த ப்ரிவிலேஜ்க்கு ஆண்டவரே எங்களை நீர் பாத்திரவான்களாக்கி
ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று வேறு பிரித்து உம்முடையவர்களாக்கி ஆண்டவரே நாங்கள் ஆவியிலே மாத்திரமல்ல மாம்சத்திலேயும் நாங்கள் ஆண்டவரே ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் உங்களுடையது. ஆண்டவரே அதுவும் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வேத சத்தியத்திலிருந்து அறியும்படிக்கு ஆண்டவரே அது நிமித்தமாக எங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் எவ்வளவாக இருக்கிறது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பிதாவினிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளாகவும் ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய பெயரை எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட சேர்த்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் எவ்வளவாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ப்ரிவிலேஜஸ் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆண்டவரே அதே தேவ தூதர்களை எங்களுக்கும் கூட ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பிலே ஆண்டவரே ரட்சிப்படையவும் ரட்சிப்பிலே ஆண்டவரே நடக்கவும் முழு ரட்சிப்பையும் நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளவும் உமக்கு பணிவிடை செய்கிற தூதர்களை எங்களுக்கும் கூட ஆண்டவரே நீர் அனுப்பி தருகிறீர். ஆண்டவரே இதற்கு நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி அல்லவர்கள் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இது நிமித்தமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் சுவாமி? தகப்படி நீர் எங்களுக்கு பாராட்டுகிற இந்த தயவு இரக்கம் கிருபை எல்லாமே ஆண்டவரே இது நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உண்மை கலிகூர்ந்து மகிழத்தக்கதாக உங்களை திருப்தி அடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீங்க. அதற்கு ஆபத்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே இன்னும் ஆண்டவரே இந்த பர்பஸை நாங்கள் இன்னும் அறிந்து ஆண்டவரே உங்களுக்குள்ளார நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவும்படிக்கு ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் மாத்திரமல்ல உங்களுடைய தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தப்படும் எல்லா துதிக்கும் நமக்கு இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்படுகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே. தமிழ்ல முடிச்சலாம். மணி முடிச்சிட்ட மணி. இதை முடிச்சலாமா? பைபிள் ஸ்டடி இல்ல கொஸ்டின் ஆன்சர் குள்ள போலாமா? மக்கள் இப்போ அந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்ல இந்த கடைசியா நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்ற விஷயம் வந்து பரிசுத்தமாகுதல் ஒருவேளை நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அது காண்பிக்கப்படுகிறது போல இருக்குது. யூதால பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்றது. இது ஒருவேளை இப்படி இருக்குமா? லைக் அவர் வந்து நமக்குள்ளார செயல்படக்கூடிய நம்மை நம்மளுடைய வெளியரங்கமா இல்லாம அவர் உள்ளார செய்யக்கூடிய காரியங்கள் அவர் செய்கிறார். அது நிமித்தமாக நாம வந்து வெளியே ஆக்ட் பண்றோம், ஆக்ட்னா செயல்படுகிறோம். ஸோ அது வந்து ஆயத்தம் பண்ணினால் அப்படின்ற அந்த ஒரு டூவே விஷயத்த அது காண்பிக்கிறதா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதான் தம்பி, அந்த 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த பேரடாக்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தோம்ல, முரண்பாடு போல தோன்றுகிற மெய். அதாவது இந்த 2 செட் ஆஃப் வேர்சஸும் இருக்குது. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வசனங்கள் இருக்குது. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்பதும் இருக்குது. ஸோ தேவன் பரிசுத்தமாக்குகிறது அப்படிங்கிறது தான் நிர்ணயகரமான காரியம். அதுக்கு தேவனே செய்யும்போது நமக்கு வேற வேலையே இல்லை. ஆனா நம்முடைய சரீரத்துல தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறது
இந்த ரெண்டு செட் ஆஃப் வேர்சஸையும் வந்து நம்ம பீலிட்டில் பண்ண முடியாது. அது நம்முடைய சரீரத்துல தான் அது வந்து வெளிப்படுது. அவர் நமக்குள்ள அதை ப்ரொடியூஸ் பண்றாரு, நாம அதை வெளியே காமிக்கிறோம். ஸோ மரத்துக்குள்ள எல்லா காரியங்களும் வந்து சிந்தசைஸ் ஆகுது, அந்த மரத்துல இருந்து அந்த ஃப்ரூட் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அதே பிரின்சிபிள்ல ஸோ கடைசியில காரியம் என்னன்னா, காட் கிவ்ஸ் த கிரெடிட் டு அஸ். அது ஒன்று இருக்கு. நம்மளே செஞ்சது போல அல்லது ரிவார்ட்ஸ் வந்து அது நம்முடைய கிரியை போல அவர் வந்து ரிவார்ட் பண்ணுகிறது அவருடைய நேச்சர், அவருடைய நேச்சர். மற்றபடி நாம அக்னாலேஜ் பண்ண வேண்டியது காட் டஸ் 100%, அண்ட் அகெயின் ஐ எக்ஸ்பிரஸ் இட் 100%. என்னுடைய அந்த இது ரெண்டையும் நம்ம இணைத்து பார்த்து தேவன் செய்யற வேலை வந்து அது அது 100% மகா மகத்துவமானது அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ண வேண்டியது ஒரு காரியம். ஸோ அது ஐ திங்க் ஒரு நாள் ஜோனத்தான் எட்வர்ட்ஸுடைய ஒரு கொட்டேஷன் ஒரு வாட்டி பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகா கிளியரா அதில் கொண்டு வந்திருப்பார். அந்த நாம் அடிக்கடி சொல்ற இந்த அனாலஜி மாதிரி, அதாவது நான் குருடனா இருக்கிறேன், பார்வை தான் முக்கியம். ஸோ அவர் பார்வை கொடுக்கிறார், நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அது வந்து எனக்கு ரொம்ப அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த அனாலஜி. ஸோ அது பரிசுத்தமாகுதல் என்பதை அவர் நமக்குள்ளே நிறைவேற்றுகிறார் என்பதுதான் டிசைசிவான காரியம், நிர்ணயகரமான காரியம். நான் என்னுடைய சரீரத்தில் அதை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது. ஐ டோன்ட் நோ, நீங்க சரியா உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு தெரியல. ஆமாங்கள், நானும் இதே தான் கேட்டேன். ஓகே ஓகே குட். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கும் யூசுவலா கேட்கிற மாதிரி. எனக்கு இதுல ஒரு பாராடாக்ஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு நாங்க அதை கொஞ்சம் டச் பண்ணினால அதுல வார நேரம் மணவாட்டி ஆகிய சபை அப்படின்னு சொல்லி ஒண்ணு குறிப்பிடப்படுது. அதே இடத்துல மனைவி அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்ப அதை வந்து எப்படி நாங்க விளங்கி கொள்றது? ஒருவேளை நாங்க வந்து ரோமர் 7வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது போல நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நியாய பிரமாணத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருக்கிற மனைவிங்கிற கேரக்டர் இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம். ஆனா நித்திய ஜீவன் அப்படின்னா பரலோக வாழ்க்கைக்கு போகும்போது நாங்க மனவாட்டியா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்டர் ஆகுறதுக்கு இங்க நாங்க மனைவியா இருந்து கொண்டே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோமா? இல்லாட்டி அது வந்து நாங்க அதை எப்படி புரிந்து கொள்றதுங்கிற அன்னைக்கு ஒரு பாராடாக்ஸான ஒரு சின்ன ஒரு காரியம் ஒன்று இருக்கு. என்னன்னா, மனைவின்னு சொல்லப்படுது, மனவாட்டின்னு சொல்லப்படுது. அப்ப மனைவி என்று சொல்லப்படுற நபர் மனவாட்டியா இருந்து தான் மனைவியாய் மாறுகிறார். அப்ப அப்படி ஒரு சின்ன காரியம் ஒன்று அன்னைக்கு வருது. ஒரு பிரிட்ஜ் ஒன்று வேணும் என்னன்னு சொன்னா எப்படி இது புரிஞ்சு கொள்றது? That's an amazing question actually. That's an amazing question. Actually, இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா அந்த ஒரிஜினல் ஜூவிஷ் கல்ச்சுரல் மேரேஜ், யூத கலாச்சாரத்தின்படியான பழமைவாத திருமணங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோன்னா இதை நம்ம அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். ஆக்சுவலாக என்னன்னா, அதை ரொம்ப விளக்கமா அதை பத்தி பேசினாதான் ரொம்ப நல்லா புரியும். இட்ஸ் அன் அமேசிங் திங் ஆக்சுவலி. ஆனா அந்த யூத ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள நம்முடைய இந்த திருமணம் அந்த யூத கலாச்சாரத்தின்படியான திருமணம் எப்படி நடக்குமோ அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அங்க எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ மரியாள் அப்போ நம்முடைய கல்ச்சர் படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா 2 பேருடைய பெட்ரோத்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அவங்க தேவர் என்கேஜ்ட், அவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம நிச்சயம் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேரேஜ் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா
இன்னும் மேரேஜ் கான்சமேட் ஆகலை, அதாவது அந்த உறவுக்குள்ள அவங்க வரல, ஆனாலுமே அவன் வந்து ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான்னு பாட்டிருக்குல்ல. இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ மேரேஜ். ஸோ அங்க அவங்களுடைய பெட்ரோத்தல் அப்படிங்கிறது மேரேஜ் முடிஞ்சதுக்கு சமானம் தான். ஆனா அந்த இவெண்ட்க்கும் மேரேஜ் கான்சமேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கடைசியா அவங்க 2 பேரும் பிசிக்கலா இணைகிற ஒரு சம்பவம் இருக்குது. அது 7 நாள் விருந்து. அதை வச்சுதான் அந்த 7 வருஷம் இதுவும் இருக்குது. ஆக்சுவலா அந்த 7 நாள் விருந்து நடக்கும் அவங்களுக்கு. அந்த அதோட தான் அவங்க இணைவாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன பீரியட் இருக்குது. ஸோ அந்த பீரியட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இட் இஸ் இன் ஒன் வே இட் இஸ் பெட்ரோத்தல், மணவாட்டியாக இருக்கிறோம். பட் ஆக்சுவலா அந்த ஜூவிஷ் இதுபடி நம்முடைய திருமணம் முடிஞ்சாச்சு. ஸோ நல்ல கொஸ்டின், குட். ஸோ இதை வந்து இன்னும் அதை கம்பேர் பண்ணி பெரிய புஸ்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்காங்க. இன்னொரு முறை நம்ம பேசலாம். குட், தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இல்லைன்னா நம்ம செஷனை முடிக்கலாம். நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். தேங்க்யூ.